குடும்பமே நம்மள கடுப்பேத்துது அப்படின்னா, அது சிறகடிக்க ஆசை குடும்பமா, இல்ல பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பமான்னு நமக்கே பல நேரங்கள்ல குழப்பமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் பழனி வேல கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, பழனி வேல்ட்ட சண்டை போட்டு சட்ட காலர புடிச்சு யார் கேட்கறான்னு பார்த்தா, செந்தில் கேட்கிறாரு. இவரே இவங்க அப்பாவ மதிக்காம எல்லா திருட்டுத்தனமும் பண்ணி ரூ. 10,00,000 சுருட்டிட்டு கிளம்பி அங்க போய் உட்காந்துட்டு ரூ. 10,00,000 ஜாமான இஎம்ஐல வாங்கி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு அவர் வேற. ஆனா அவருக்கு என்ன அப்படின்னா அவர் நம்ம அப்பாவுக்கு கோபம் இருக்கும். ஆனாலும் அவர் நல்ல மனுஷன். இந்த மாமா அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. மாமா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளா? பண்ணணும்னா அவருக்கு அவ்வளோ சொத்து இருக்கு. அந்த வீட்டை விட்டு ஏன் இங்க உட்காந்துருக்கணும்? அத்தனை தடவை அவங்க சொத்தை தரேன்னு சொன்னபோது கூட ஏன் அங்க போல? நல்லதா ஒரு பொண்ணை வச்சு கட்டி தரேன்னு சொன்னபோது கூட ஏன் அங்க போகல? இன்னும் பல கேள்விகள் இருக்கு. ஆனா அதை பத்திலாம் எதையும் யோசிக்கிறதுக்கு தயாரா இல்லை. நேரா போய் சட்டக்காலரை பிடிச்சி சண்டை போட்டு ஒரு பெரிய டிராமா பண்ணி அவர் கடுப்பாகி நான் துரோகியாவே இருண்டு போராட்டான். நான் வேற என்ன தாண்டா பண்றேன், நீங்க பண்றதை பண்ணிக்கோங்கடான்ட்டு விரக்தியில பேசுறதை இப்போ பிடிச்சிக்கிறாங்க. இதுல அவர் தான் அவ்வளவு மோசமா இருக்காருன்னா, கோமதி மீனாவுக்குலாம் என்னாச்சுங்கிறது புரியல. நீங்கெல்லாம் ஒரு பொம்பளைங்களா அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேத்தையும் பார்த்து, யாரை பார்த்து? ராஜியோட அம்மாவையும் சித்தியும் பார்த்து. வார்த்தையெல்லாம் ராஜிக்கும் மீனாவுக்கு இடையிலே சண்டை வர மாதிரி விஷயமா இருக்க போகுது. ஒரு செகண்ட் யோசிக்கல. என்ன அவங்க தான் சொன்னாங்கன்னா உங்களுக்கு புத்தி வேணாம், என்ன கடையை எங்கே கொண்டு போய் போட்டிருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, எப்படிலாம் பார்த்தீங்களா, நீங்களாம் மனுஷியா அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி இன்னைக்கு ஃபுல்லாகவே சாபம் தான். நேற்றுலேருந்து ஆரம்பித்து சாபம் தான். பழனிவேலுங்கிற மனுஷனை நினச்சா நமக்கு பாவமாக இருக்குது. கதிர் ஓரளவுக்கு தெளிவாக இருக்காரு. ராஜி கதிர்னால இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்க மாதிரி இருக்காங்க. குழம்பி போனவங்க இவங்களை தவிர எல்லா கதாபாத்திரமே மீனா மாதிரிலாம் நான் ஒருவேளை மீனா தெளிவாக புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சா, மீனா இன்னும் எக்ஸ்ட்ரா பேசுகிறாங்க. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி சேலையை உடனே வஞ்சி கட்டிட்டு ஏய் அப்படின்னு உள்ளார இறங்கி பேசி கடைசியில் அப்பத்தாவை அழ வச்சு கடைசியில் இவ்வளோ ட்ராமாலாம் அதெல்லாம் தேவையா அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு இருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.